அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வரவிருக்கும் ஜூலை மாதத்தின் சிறப்பு பலன்களை பத்தி தான் இந்த காணொளியில் விவரமா பார்க்க போறோங்க. ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலும், குரு பகவான் கடக ராசியிலும், கும்ப ராசியில் ராகு பகவான், அதே போல சிம்ம ராசியில் கேது பகவானும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஆண்டுக்கோள்கள். இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 5/7/2026 சுக்கிர பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாருங்க. அதே போல 17/7/2026 சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. இந்த ஜூலை மாதத்துல இந்தந்த கிரகங்கள் தான். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில செவ்வாய் பகவானும், புதன் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலும் சஞ்சாரம் செய்ய போறாங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷராசி அன்பர்கள் அப்படின்னாவே செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. எல்லா விஷயத்தையும் துணிச்சலோடு செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க. ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஒரு சில விஷயத்த செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குங்க. எப்படியாவது இதை செஞ்சு முடிக்கணும். யாரோட தயவையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளுடைய உதவி மற்றவங்களுக்கு கிடைக்கலாமே தவிர, நமக்கு எந்த ஒரு உதவியும் மற்றவங்ககிட்ட கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு, தனக்கு உண்டான சுய முயற்சியில் மட்டுமே ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க. கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா, விரயச்சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறோம். எதை பண்ணாலுமே விரயமாகுதுங்க. எதை பண்ணாலுமே எனக்கு தேவையில்லாத நஷ்டமாகுது. எந்த வேலையும் என்னால் சரியாக செய்ய முடியலைங்க. எதை தொட்டாலும் வீண் அலைச்சல், நஷ்டம் இந்த மாதிரி போயிட்டே இருக்குங்க. ஏதாவது ஒரு காலகட்டங்களில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய போராட்டத்தையே சந்திச்சுட்டு இருக்கோங்க. ஏன்னா, யாரை நம்புறதுனே தெரியலைங்க. கூட இருக்கிறவங்களே நமக்கு நிறைய துரோகங்கள் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஒரு உதவி அப்படின்னு கேட்டால் யாருமே செய்யறதுக்கு நமக்கு ஆட்கள் அப்படிங்கிறதே கிடையாது. நம்மளுடைய சொந்த முயற்சியாலையும் உழைப்பால் மட்டும்தான் எல்லாமே இன்னைக்கு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடந்துட்டு இருக்குங்க? நம்மளுடைய அமைப்பே இப்படி தானா? எல்லாத்தையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமையும் தகுதி எல்லாமே இருந்தும், ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல நமக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைக்கலையே, நம்ம தொழில் பண்ணுற இடத்துல நமக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு காலகட்டங்களில் நமக்குன்னு ஒரு சுப பலன்கள் நடக்காதா, நம்ம நினச்சதை அடைய முடியாதான்னு யோசிக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜூலை மாதத்தில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய, அதாவது உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. அப்போ தனம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அதாவது பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ அப்படிங்கிற ஒரு யோகங்கள் உருவாகும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அளவுக்கு யோகமும் இருக்கும். வேலை ரீதியாக நிறைய பயணங்கள், அலைச்சல்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய காலகட்டங்கள். ஒரு டார்கெட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை ஃபிக்ஸ் பண்ணி எப்படியாவது இந்த மாதத்தில் அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. அதே போல் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பான நல்ல யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. சொந்தமாக வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், தனக்குன்னு ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணுங்க. இந்த காலகட்டங்களில் இன்றைக்கி இதெல்லாம் ஒரு ஆடம்பர தேவைகள் அப்படின்னு இல்லைனா அத்தியாவசிய தேவையாக மாறிடுச்சு. ஸோ அந்த தேவைக்காக நான் போராடிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கேங்க. சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இடத்த கூட வாங்கியாச்சு. அந்த வீடு கட்டுறதுக்கு சில முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கேன். லோன் அப்ளை பண்ணலாங்க, இல்லை ஏதாவது பழைய ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு அந்த இடத்துல சொந்தமாக ஒரு புதுசாக வீடு கட்டணும். அப்போ தான் நமக்குன்னு ஒரு அந்தஸ்து வரும், நமக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும். நமக்குன்னு புதுசாக ஒரு வண்டி வாங்கும்போது தான் மற்றவங்க மத்தியில் ஒரு இலக்குகளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துக்கு முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த சுகஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் நினைச்ச இலக்குகளை அடைய முடியும். சொந்தமாக உங்களுக்குன்னு ஒரு இடம் வாங்குறதுக்கோ அல்லது வீடு கட்டுவதற்கான முயற்சியோ அல்லது வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள், வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குவதற்கான யோகங்கள், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை 10ஆம் வீட்டில் படும் பொழுது தொழில் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது, உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது புதுசாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அல்லது பழைய பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டான சூழல் அப்படிங்கிறது கொண்டு வருங்க. நின்று போன தொழிலை மறுபடியும் நடத்துகிற அளவுக்கு யோகம் வரும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட
அடிஷ்னலாக இந்த காலகட்டங்களில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக அல்லது சொந்தமாகவோ அல்லது பழைய பார்ட்னர்ஸை வந்து விலக்கி விட்டுட்டு நம்மளே வந்து தனியாக எடுத்து நடத்துகிற அளவுக்கோ யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். இதனால் உங்களுடைய அந்தஸ்து உயருங்க. தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தொழிலில் நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். ஏன்னா எல்லா இடத்துலையும் பொண்ணு பார்த்தாச்சுங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து இறங்கி பார்த்துட்டோம். நமக்கு ஒரு திருமணம் நடக்குமா? இல்ல நம்ம பையனுக்கோ, நம்ம பொண்ணுக்கோ ஒரு திருமணம் நடக்குமா? அப்படின்னு சொல்லி குடும்பத்தில இதனால நெறைய மன உளைச்சல்கள் அப்படிங்கிறத தான் சந்திச்சுட்டு இருந்தோம். இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா குடும்பத்தில புதிய ஒரு நபர்களுடைய சேர்க்கை, அதாவது உங்களுக்கு திருமணம் நடந்து, உங்களுக்குன்னு ஒரு நல்ல மன வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கப்போது, நீண்ட நாட்களுக்கு உண்டான திருமண தடைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த காலகட்டங்கள்ல அகலும் அப்படின்னு சொல்லாங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இந்த தருணத்தில குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளா வந்து இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால, மத்தவங்க மத்தியில நமக்குன்னு வந்து ஒரு இருக்கக்கூடிய பேரு, புகழ் எல்லாமே சரியக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா, எந்த விசேஷத்துக்கும் சரியா கூப்பிட மாட்டேங்கிறாங்க. எந்த ஃபங்ஷனுக்கு வந்து நம்மள இன்வைட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அதையும் மீறி இன்வைட் பண்ணாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. அந்த அளவுக்கு இந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நமக்கு எதிரா நடந்துட்டுருக்கு. ஏதாவது ஒரு தருணத்தில நமக்குன்னு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்காதா? நமக்குன்னு ஒரு புத்திர பாக்கியம் உருவாகாதா? அப்படின்னு சொல்லி ஏக்கத்தில இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு அதற்கும் அதற்குண்டான சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது நீங்க ஹாஸ்பிட்டல் ரீதியா நெறைய ட்ரீட்மெண்ட் கூட பண்ணியிருப்பீங்க. அது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. ஒரு வாரிசு இருக்கு. 2வது வாரிசுக்கு உண்டான யோகங்கள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல வாய்ப்புகளா இருக்க போதுங்க. அதே நேரத்தில இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள். ஏன்னா எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறோம். யாருமே நம்மள புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே. வீணா வாக்குவாதங்கள் தான் வருது. வீணா விவாதங்கள் தான் வருது. யாரோ ஒருத்தர் பேச்ச கேட்டு நம்ம குடும்பத்துக்குள்ள இவ்வளோ பெரிய குழப்பம் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கூட யோசிக்காம, கணவன் மனைவிக்காக விட்டுக் குடுக்குறதோ, இல்ல மனைவி கணவனுக்காக விட்டுக் குடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா எதுக்கெடுத்தாலும் வந்து ஆர்கியூமென்ட் பண்றாங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறாங்க. ஒரு விஷயத்த நிம்மதியா, பொறுமையா பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இல்ல. மத்தவங்களுக்கு குடுக்குற மரியாதை கூட நமக்கு வீட்ல இல்லையே! ஏன்னா வெளிய வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், வீட்டுக்கு வந்தா நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வெளிய இருக்கிற பிரச்சனைய விட வீட்ல அதிகமா இருக்கு. ஏதாவது ஒரு கால சூழ்நிலைகள்ல இந்த விஷயத்த, இந்த பிரச்சனைய தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அது எதுவுமே சரியான விதத்தில நடக்கவே மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக விலகும். அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. எண்ணங்கள் ஈடேறும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில நல்ல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கிய ரீதியாவும் சில சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்திருக்கும். இந்த குரு பகவானுடைய பார்வை விருச்சிக ராசி மேல படும்பொழுது, அதாவது 8ஆம் ஸ்தானத்து மேல படும்பொழுது, ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகி, ஆரோக்கியத்தில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. நீண்ட இடைவேளை, அதாவது ரொம்ப ரெஸ்ட்டே இல்லாம உழைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். என்னுடைய ஹெல்த்தையே என்னால பார்த்துக்க முடியல. எனக்குன்னு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் அப்படிங்கிறதே இல்லன்னு யோசிச்சிருந்தீங்கன்னா கூட, அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்தில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது காரணமே இல்லாம உருவாகி, இன்னைக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்ற அளவுக்கு சில சூழ்நிலைகள், சிச்சுவேஷன்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அது காதலர்களா இருக்கட்டுங்க, நம்மள தேடி வந்த ஒரு உறவு முறைகளா இருக்கட்டும், இந்த லைஃப், இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நல்ல விதத்தில போகும், நல்லா ஹெல்த்தியா இருக்கும்னு நெனச்சிருந்தோம். காரணமே இல்லாம சண்டை வந்து, அடுத்த 3ஆம் நபர்களுடைய தலையீடுகளால எங்களுக்கு இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுற அளவுக்கு சூழ்நிலைகள், என்ன தேடி வந்தவங்க, என்ன பார்க்க வந்தவங்க, என்ன விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள், என்ன விட்டு விலகி போயி, என்ன வேண்டான்னு சொல்லி ஒதுக்குற அளவுக்கு சிச்சுவேஷன்கள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. அந்த உறவு முறைகள் என்ன தேடி வருமா? மீண்டும் அந்த பழைய நிலைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ண முடியுமா? அப்படிங்கிற அளவுக்கு நெறைய குழப்பங்கள்ல இருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் தீரும். காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து, அது திருமண லெவலுக்கு ஒப்புதல் பெறுங்க. உங்கள வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க, உங்கள விட்டு விலகி போனவங்க கூட உங்கள தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. கல்வி ரீதியாக சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட சில செலவினங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள்ல உருவாகும். நீங்க விருப்பப்பட்ட துறையில படித்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்போது, ஆசைப்பட்ட துறையில சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும்.
கடன் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில நெறைய குளறுபடிகள் அப்படின்னு நடந்திருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய், இன்னைக்கு நான் கடன்காரனாய் நிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. தேவையில்லாத மத்தவங்க கடனுக்காக இன்னைக்கு நான் வட்டி கட்டிட்டு இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த கடன எப்படியாவது அடைக்கணும். அத விட்டு அத முழுசா முயற்சி எடுத்து, இந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்வதற்கான முயற்சிகள்ல நெறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த காலகட்டங்கள்ல அதுக்கு உண்டான ஒத்துழைப்பு கிடைக்குமானா, நிச்சயமா கிடைக்கும். உங்க கடன்ல ஒரு பகுதிய அடைப்பதற்கான யோகமும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சிகள், கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருக்குங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, உங்களுடைய சுய ஜாதகத்த முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு, அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது, கண்டிப்பா நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்த என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்த வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா, தெளிவான முறையில கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.